இந்த விவாகரத்து கிடைக்கிறது வரைக்கும் எனக்கு அந்த வீட்டில் தங்குறதுக்கு விஜய் அனுமதி கொடுக்கணும். அப்படி நான் அங்கே போறதுன்னா அவருடைய வக்கீல்களை வச்சு வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். பட் நம்ம அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இருக்கு. இதை பத்தி கூடாது விஜய் பண்றது அயோக்கியத்தனம், இல்லை சங்கீதா பண்றது தவறு இப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருடைய மனநிலை எப்படி போகும் பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் யோகியை எவனா இருந்தால் காமிங்க. விஜயை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கு. அரசியல் ரீதியாக பிரித்து தொங்க போடலாம். பட் இந்த விஷயம் வந்து ஏன் பெருசாக்கணும்ன்ற நான் சாதாரணமான அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் நாக போட்டு தொங்கிட்டு அலையிறான். அவங்க வந்து காலகாலமாக ஒன்றா நடித்தவங்க. பெண் எப்படி நான் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது விவாகரத்து கோரி என்னை வந்து இது பண்ணுறாரு, கொடுமைப்படுத்துறாரு, என்னை கூட பிரிஞ்சு வாழ்றாரு, ஏதோ ஒரு நடிகை கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் அதை சொல்லியிருக்கூடாது. அப்போ விஜயை வந்து இப்போ தேர்தலில் இருக்கப்பல அதனால் இதை வச்சு நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்றது திமுகவுடைய திட்டமாக இருக்கலாம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்களுடைய விவகாரத்து தான் ஊடகங்கள் முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமா போயிட்டு இருக்கு. அதுல இரண்டாவதா அவருடைய மனைவி இப்போ ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுவில் எனக்கு இங்க தங்குறதுக்கு வீடு இல்லை, இந்த விவகாரத்து கிடைக்கிறது வரைக்கும் எனக்கு அந்த வீட்டுல தங்குறதுக்கு விஜய் அனுமதி கொடுக்கணும். அப்படி நான் அங்க போறதுன்னா அவருடைய வக்கீல்களை வச்சு வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. இப்போ இது வந்து எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? முதல்ல இல்லை, இது வந்து நம்ம அந்தளவுக்கு விவாதம் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்றது நான் பார்க்குறேன். நான் ஏன்னா இன்னைக்கு விவாகரத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப நல கோர்ட்டுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்க, நான் பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் குடும்ப நல கோர்ட்டுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சென்னையில் மட்டும்தான் இருந்தது. ஹைகோர்ட் வளாகத்தில் ஒன்று இருந்தது. இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலையும் குடும்ப நல கோர்ட் இருக்குது. அதுவும் இல்லை, சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 4-5 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் நூற்றுக்கணக்கான குடும்ப நல வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. கணவன் மனைவியை வேண்டான்னு சொல்லக்கூடிய விவாகரத்தும் நடக்குது, மனைவி கணவனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விவாகரத்தும் நடக்குது. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் விஜய் மட்டும் வந்து எப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த திரை பிரபலம் அப்படின்றத முக்கியமாக இந்த ஊடகங்கள் பார்க்குது. ஏன்னா டிஆர்பி ரேட்டு இதை பற்றி செய்தி வெளியிட்டால் எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால், இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நடிகைக்கு வந்து நடிகை காதல் பரபரப்பாக செய்தி போடும், நடிகை குழந்தை பிறந்தது, திருமணம் பண்ணால் குழந்தை பிறக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் பரபரப்பு செய்தியாக போட்டுட்டு வந்த ஊடகங்கள் இப்போ அதேமாரி வந்து விஜய் விஷயத்துலேயே நான் என்ன சொல்கிறேன், விஜயை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு 1000கணக்கான காரணங்கள் இருக்குது. அது நானும் எதிர்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி விஜயை எதிர்த்த ஆளே இருக்க மாட்டேன். பட் இந்த குடும்ப விஷயத்தை நம்ம பொது தளத்தில் வந்து அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். பட் நம்ம அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இருக்குல்லைங்களா. இப்போ இதை பற்றி கூடாது விஜய் பண்ணுறது அயோக்கியத்தனம், இல்லை சங்கீதா பண்ணுறது தவறு இப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருடைய மனநிலை எப்படி போகும் பாருங்க. 2 பேருடைய மனநிலை எப்படி போகும். இது நமக்கு எதுக்கு இந்த வேலை, அது அவங்க பார்த்துக்கிட்டு. அதான் நாசுகா கூட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மகளிர் மாநாடுல கூட ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய் இல்லை, அதுதான் சொல்றேன். அது உண்மையிலே நல்ல கருத்து. அது வந்து அவருடைய விஷயம், அது அதை பார்த்துக்க போறாப்புல, புரியுதுங்களா. இல்ல சார், இப்போ வந்து பொதுநல வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்ததற்கு பின்பு அவருடைய ஒழுக்கங்களை வந்து மக்கள் வந்து நோட் பண்றது சகஜம் தானே. அந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கு முன்பும் அரசியல்ல வந்து இருந்திருக்கு. சோ இப்போ அதனாலதான் ஒரு தனிநபருடைய விஷயத்தை வந்து இவ்வளவு பூதாகரமாக்குறாங்க அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் யோகியை எவனா இருந்தா காமிங்க. வப்பாட்டி இல்லாத, சின்ன வீடு இல்லாத, கண்ட பெண்கள் கிட்ட பொறுக்காத ஒரு தலைவனை சொல்லுங்க நீங்க. ஏதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் விஜய் மட்டும் வந்து ஒரு பொது தளத்தில் வந்து தன்னை வந்து ரொம்ப மோசமான எல்லாமே அப்படி தாண்டா இருக்கு, புரியுதுங்களா. அதை வந்து பெருசாக இந்த மக்களும் எதிர்பார்க்கறது என்ன பார்க்கறது இல்லை. இது இன்னைக்கு இல்லை, பல காலமாக இருந்துகிட்டு இருக்கு. மக்களும் வந்து அவனுடைய தனிப்பட்ட ஒழுக்க விஷயத்தில் வந்து ரொம்ப அக்கறை காட்டுறது இல்லை. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தண்ணி அடிக்கிறவனா இருக்கான், பொம்பளை பொறிக்கையாக இருக்கான், கண்டது என்னத்தை சொல்கிறது அவ்வளோ இருக்கான். இருந்தாலும் என்னன்னு சொன்னால், அவன் வந்து நல்லவனா வல்லவனை தான் வேணும் அப்படின்றத அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க.
இல்ல சார், இப்ப ஒரு தனிநபருடைய இதை வந்து இந்த இதுல வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அது சரிதான். ஆனா இப்போ சமூக சீர்கேடுகள் நடக்கு, வன்முறை சம்பவங்கள் நடக்கு அப்படின்னா அது ஒரு தனி மனிதனுடைய இதுதான். அதை வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை ஏன் அப்படி சொல்லணும்? இல்லை இல்லை, அப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது அது ஒரு தனி விஷயம் அல்ல. இப்போ எப்படின்னா, இப்போ குடும்ப நல, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லிப்பட்டினத்தில் ஒரு ஆசிரியை வந்து காதலிச்ச காதலனை கொடுமையாக வந்து கொலை பண்ணிட்டு போகிறான். பட் இதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இது வந்து நீங்கள் பொது விஷயமா நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி பொது விஷயமா பார்க்குறீங்க? அதை ஏன் சொல்கிறேன்னா, அது அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா, நிச்சயம் அவனாக இருந்து கொலை பண்ணலாரு. அவங்களுக்குள்ள போதை வந்து ஏறிதான் அவன். போதை இல்லாம பெண்கள் காதலன், அதாவது கள்ள காதலுக்காக அவருடைய கணவரை கொண்டு, அப்ப பெண்கள் போதையில தான் கொல்றாங்க நீங்க சொல்றீங்க? நானும் சொல்றேன், பெண்கள் கொல்லனா கூட பெண்கள் கொல்ற கூடிய ஆளை நியமிக்கிறாங்களா, அவன் போதையோட தானே போய் கொல்றாங்க சார். பெண்களே கொல்றாங்க சார். இல்ல, அதான் பெண்களும் சரி. ஒரு பெண் வந்து கொலை பண்ற அளவுக்கு போறான்னு சொன்னா நீங்க வந்து சாதாரணமா எப்படி நினைக்கிறீங்க? பட் அவளா இருக்க மாட்டான். அவளும் அந்த போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கோதான் வந்து அப்படி என்ன பண்றான்னா, இல்லைன்னு சொன்னா வேணான்னு பிரிவா. நீதிமன்றம் இருக்கு, வழக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன், எப்படியாவது பிரிஞ்சு தனியா வாழணும்னு நினைப்பான். கொலை பண்ணி வாழணும்னு நினைக்கிறவ என்ன பண்ணும்? அவனுடைய சொத்து நமக்கு வரணும். அப்போ அவன் செத்துட்டானா அவனுடைய சொத்து வரும், நம்ம வாழ வெட்டியா இன்னொருத்தவங்க கூட வாழலாம் அப்படின்ற ஒரு மனநிலை பிடிச்ச ஒரு பெண்ணை நீங்க எப்படி அதை ஒரு பெண்மையா நீங்க பார்க்க முடியும் சொல்லுங்க? ஏதோ கணவன் யதார்த்தமாக இறந்துடுறாரு. அந்த இறந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை, இன்னொரு வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சொத்துல அவங்களுக்கு உரிமை இருக்குது. இதெல்லாம் வேறு விஷயம். பட்டு கொடுமையாக ஒருத்தனை கொன்னுட்டு அதை கொலைப்படி இன்னொருத்த மேலே போட்டுட்டு அந்த சொத்துக்குள்ளேயும் அதே நேரத்தில் நம்ம அந்த பிறகு நம்மளுடைய இது வந்து கண்டவங்க கூட நம்ம வாழலான்ற ஒரு பெண் முடிவு எடுக்கிறேன்னா அவளாக இருக்கிறது இல்லை. அப்போ அவளுக்குள்ளே ஏதோ ஒரு போதை இருக்கு இல்லையா? அதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த போதை வசதிகள் போகிறது தான் வந்து நம்ம அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன்னா போதை விஷயம் எப்போவும் பார்த்தீங்கன்னா, கொலைன்னு சொன்னால் சாதாரணமாக கோபத்தில் குத்திட்டு ஓடிடுவோம். அது முன்னாடி அந்த ஒரு பெண்ணை ரசித்து கொடுமையாக கொலை பண்ணுறோம், அதுவும் பள்ளியில் பல மாணவர்களுக்கு மத்தியில். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே ஒரு போதை இருக்குது. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் நான் பார்க்குறேன் நான். ஆனால் விஜய் விஷயத்தில் வந்து அதை வந்து அது பொது விஷயமாயிடுச்சு, பொது தளத்துக்கு வந்துட்டார். அவர் இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தார், இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். அவர் விஷயமா வந்து நம்ம பேசக்கூடாது, அப்படின்னா நம்ம பேச முடியாது. சரிங்க சார், நீங்க கேட்டது சரிதான். இதற்கு முன்பு இருக்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து சரியா இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனா சரி, ஓகே, அவங்க வந்து இருக்க சமூக வலைதளங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பெண்ணை பயங்கரமா, அதாவது விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணியும் சங்கீதா அவர்களை தாக்கியும் கடுமையான வார்த்தைகளால வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களை பேசிட்டு இருக்காங்க. அதற்கு மேல இருக்கக்கூடியவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கலாம்னா அந்த கண்டனத்தை கூட தெரிவிக்கக்கூடிய அதான் சொல்றேன். இதில் சங்கீதா மீது குற்றச்சாட்டு இருக்கா, தவறு இருக்கா, இல்லை விஜய் மீது தவறு இருக்கா, இது நம்ம வந்து அலசி பார்க்க வேண்டியது. அவங்க 2 பேரும் தான் வாழ்ந்தாங்க, புரியுதுங்களா? சங்கீதாவுடைய குடும்பத்தாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது, விஜயுடைய குடும்பத்தாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போது சங்கீதா விஜய் 2 பேர் அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் என்ன தவறு யார்கிட்ட நடந்ததுன்னு, புரியுதுங்களா? இது பொது வெளியில் பேசு பொருள் ஆக்குவது என்பது, யாரோ 3rd ஆக்குவது என்பது தேவையற்ற ஆணியான்ற நான் நினைக்கிறேன். தேவையற்ற ஆணி. இது விஜய் சொன்னார் இல்லையா மீட்டிங்கில், அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், ஹட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கரெக்டு. அது அவருடைய குடும்ப விஷயம், அவர் பார்த்துக்குவார். இதில் நம்ம ஏன் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கோம்? நான் தான் சொல்கிறேன், விஜயை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாக பிரித்து தொங்க போடலாம். பட் இந்த விஷயம் வந்து ஏன் பெருசாக்கணும்ன்ற நான் ஒவ்வொருத்தரும் இதை பற்றி பெருசு இது பண்ணிட்டா அது கூட அந்த திரிஷா வந்துட்டாரு, அது வந்துட்டாரு. நானும் சொல்கிறேன், அவர் வந்து விஜயை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அவன் என்றைக்கும் நான் யோகின்னு சொன்னது இல்லை, பார்த்தீங்களா? அதை வந்து திரிஷா, நமிதா, அந்த தான் அவங்க சாதாரணமான அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் நாக்க போட்டு தூங்கிட்டு அலையிறான். அவங்க வந்து காலகாலமாக ஒன்றா நடித்தவங்க, 1000 தொடர்புகள் இருக்கலாம். இப்போ தான் வந்து திரும்பவும் கடந்த உறவுன்றான், என்னென்னவோ நீதிமன்றங்களே உத்தரவு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னும் போது அது எப்படி வந்தாங்க இது பாருங்கள். அது நீதிமன்றத்தில் அந்த அம்மா போட்டு வழக்கு போட்டவங்க தான் இவர் வேணும்னு கூப்பிட்டு வராரு. இதெல்லாம் சர்ச்சை, தேவையற்ற சர்ச்சையாக நான் பார்க்குறேன் நான்.
கண்டிப்பா சார். ஏன்னா அதுதான் வந்து இப்ப மிகப்பெரிய பேசும் பொருள் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா விவகாரத்து விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அது இன்னுமே அது என்னன்றது முடிவடைகிறதுக்குள்ளேயுமே விஜய் அவர்கள் வந்து அவர்களை ஒரு திருமணத்திற்கு ஒன்றாக ஒரே நிறமுடைய உடையில வந்து கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்றப்போ இது அப்போ விஜய் வந்து அதுக்கு வழிவகுக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது சார். இல்லைடா, நான் அதான் சொல்றேன், அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஊடகங்களுக்கு தெரியாது, ரசிகர்கள் கூட தெரியாது, அவங்க குடும்பத்துக்கு கூட தெரியாது, அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றது தெரியாது. மேபி இந்த பெண்ணு வந்து ஏற்கனவே திருமணம் பண்ணி கூட இருக்கலாம். இப்போ வந்து சங்கையா வந்து அவங்க ஓப்பனாக வந்து அறிவித்த பிறகு டைவர்ஸ் வேணும்னு ஓப்பனாக கேட்டதுக்கப்புறம் ஜலஸ் இருக்கும் இல்லைங்க. அது ஆண் பெண் இருபாலருக்கு ஒரு மாதிரி தானே. கண்டிப்பா ஒரு பெண் எப்படி நான் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது விவாகரத்து கோரி என்னை வந்து இது பண்ணுறாரு, கொடுமைப்படுத்துறாரு, என்னை கூட பிரிஞ்சு வாழ்றாரு, ஏதோ ஒரு நடிகை கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் அதை சொல்லியிருக்கூடாது இல்லையா, ஊடகங்களெல்லாம் வந்தது இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது அப்படியா சரி நான் அப்படியே பண்ணிக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எப்பவுமே அது வரும் இல்லைங்களா, அது இயற்கை தானே. அது நான் அந்த பெண்ணுடைய பேர் அந்த நடிகையுடைய பேரை வெளியிட்டுருவேன். ஏன்னு சொன்னால் அந்த பெண்களை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னால் அது பெண்கள் ஆண்கள்ன்றதில்லை, இருபாலருமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் முன்மொழிகிறாங்களா. இப்போ விவாகரத்து ஒரு ஆண் விவாகரத்து வேணும்னு ஒரு பெண்ணை போய் நீதிமன்றத்தில் போகிறாங்களோ அப்போ அந்த பெண்ணு மீது இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் நீதிமன்றத்தில் அவங்க வைப்பாங்க. இவ வந்து கண்டவ கூட பேசுகிறா, கண்டவ கூட சுற்றுறா, கண்டவ கூட இருந்தது என் கண்ணாலே பார்த்தேன், அப்படியெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை அபாண்டமாக வந்து நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணுக்கு எதிராக வைப்பான் ஒரு ஆண். அதேமாரி ஒரு ஆணை ஒரு பெண் பிடிக்கல, மனைவிக்கு பிடிக்கல ஆணை அப்படிங்கும்போது மனைவி வந்து நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து கோரிச்சுன்னா அதை விட கொடுமையான குற்றச்சாட்டுகள் பெண்ணும் வைப்பான். என்ன வைப்பான்னு சொன்னீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் சரியில்லை, பல பெண்கள் கூட இப்படி இருக்காப்புல, சொந்த தங்கச்சி கிட்ட அக்கா கிட்ட இப்படி எல்லாமே. ஏன்னு சொன்னால் அந்த நீதிபதிகள் அதை பார்த்து அதை கேட்டு அவனை அப்போவே அந்த தீர்ப்பு வழங்கிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வழக்கறிஞர். இதுக்கெல்லாம் காரணம், முக்கிய காரணம் வந்து வழக்கறிஞர். நீ இதை போடாதம்மா அதை போடு, அதை போடாதம்மா இதை போடு, இப்படி போட்டால் தான் இப்படி கிடைக்கும், இப்படி வந்து வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் இருக்கிற 5 பைசாவை கிள்ளி ₹1 போய் போடுவாங்க. அப்போ அந்த பெட்டிஷனை பார்க்கும்போது இயற்கையாகவே எல்லாம் ஒரு மனைவி கணவனுக்கு அனுப்பின பெட்டிஷனாக இருக்கட்டும் அல்லது கணவன் மனைவிக்கு அனுப்பின பெட்டிஷன் பார்த்தாவே வயிறு என்னடா இது போன்ற ஒரு கொடுமைக்காரங்கிட்டே எத்தனை வருஷம் வாழ்ந்தோம், இப்படியெல்லாம் நம்ம மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் உட்காருங்க பேசுங்க, 2 பேருக்கு பிடிக்கல விலகிங்க, அல்லது 2 பேரும் கொஞ்ச நாள் தனிமையில் இருப்போம், அப்போ தான் நான் உன்னை பற்றி உணர்வேன், நீ என்னை பற்றி உணர்வேன். இப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இன்றைக்கி உலகத்தில் இல்லை. அதனால் விஜய்கிட்ட மட்டும் நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது ஏன்றாங்க. அப்போ விஜயை வந்து இப்போ தேர்தலில் இருக்காப்புல, அதனால் இதை வச்சு நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்றது திமுகவுடைய திட்டமாக இருக்கலாம். என்னை பொறுத்த இல்லையா அப்படி பண்ணாதீங்கன்ற. நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகள் கூட விஜயை தான் வச்சு சாக்கணும் வச்சு தாக்குறாங்க. அது என்ன தப்பு. அன்றைக்கி சீமான் விஷயத்தில் வந்து விஜயலட்சுமி பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை அது அவங்களுடைய விஷயம், அவங்க பார்த்துக்கிட்டோம், நீதிமன்றமாச்சு என்னாச்சு அவங்க பார்த்துக்கிட்டோம், புரியுதுங்களா. அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் விஷயத்தில் நமக்கு அதுக்கு உடனே வந்து விஜய்க்கு திடீர்னு என்ன சொம்பு தூக்குறீங்க, விஜய்க்கு என்ன ஆதரிக்க போகிறீங்களா, விஜய் கூட்டணியில் போக போகிறீங்களா. நேச்சுரல். அவன் சினிமாவில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக இருக்கும்போது முதல்ல ஆளாக எதிர்த்தது நான். 2012 அவனுடைய வீடு முற்றுகை போட்டது, அவனுக்கு எதிராக சாபமிட்டது நான் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இது குடும்ப விஷயத்தில் பொது தளத்தில் திரும்ப அது இப்படி இது சங்கீதா ஒரு பெண்மை இல்லையா, 2 குழந்தைய பெற்றிருக்கா, இல்லைன்னு சொல்ல, 2 குழந்தைய பெற்று கொடுத்துருக்கா. அது எப்படி பொது தளத்தில் அவர் அப்படி ஒரு விமர்சிக்கலாம். அவர் அது சில்லி மேட்ருன்னு சொல்லி, சில்லி மேட்ரு தானே, சில்லி மேட்ருன்னு எப்படி சொல்லலாம். அது சொல்கிறார் குடும்ப விஷயம், அது ஏன் மேட்ரடாது அப்படின்றத சொல்கிறாரு. அது எப்படி சில்லி மேட்ராகும். இப்படியெல்லாம் வந்து சில பேர் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போந்து விளையாடுறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் என்னன்னு சொன்னால் இது ஒரு சில்லி மேட்ரு தான். இது ஒரு தேவையில்லாத ஆணி. இது ஊடகங்கள் விவாதம் பண்ணுவதற்கு தேவையற்ற ஆணி. இப்படி இது உண்மையிலே சொல்லணும்னு சொன்னால் சொல்வதெல்லாம் உண்மையில வேணா கொண்டு போய் உட்கார வைக்கலாம் இவங்க 2 பேரையும், சங்கீதாவையும் விஜயும். அப்போ தான் 2 பேர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். தெரியாத விஷயங்களை ஏன் விவாதம் பண்ணிட்டு கொண்டு போகணுன்ற நான் இது தேவையற்ற ஆணி.
கண்டிப்பா சார். இப்ப சங்கீதா அவர்கள் வந்து திமுகவிடம் விலை போயிட்டாரு, அதாவது விஜய் அவர்களை முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் அதாவது தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த விஷயத்த வந்து இவ்வளவு பெரிய பூதாகரமா சங்கீதா அவர்கள் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்களே. அது திமுக வந்து அதான் சொல்றேன், நமக்கு திமுக பிடிக்காது இல்லையா, திமுக தான் பெருசு. திமுக தனக்கு சாதகமாக அரசியல் பண்ணுது. எப்படி கள்ளக்குறிச்சி கரூர் மரண விஷயத்துல அரசுக்கு சம்மந்தம் இல்லை, அது கூட்ட நெரிச்சல், அது தாவேக்காவுடைய ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான் அந்த கொலை அந்த செத்தது காரணம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது எப்படி விஜய் வந்து அரசு மீது குற்றச்சாட்டு சொன்னாரோ, அரசு தான் இது பண்ணிச்சு அப்படின்னு, அதே மாதிரி தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் பார்க்குறேன். ஏன் சொன்னால் இது வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து நீ இப்படி போடு நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் எந்த அரசியல், ஏன்னா அவங்களும் வந்து திமுக தான் என்ன இருந்தாலும் ஒரு குடும்ப பாசத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இல்லையா. இன்றைக்கி நம்ம யாருக்கும் செஞ்சால் நாளைக்கு நமக்கும் அந்த ரிவீட் வரும்ன்றது தெரியும், சான்சஸ் இல்லை. அது வந்து விஜய் ரசிகர்கள் தேவையில்லாமல் சில பேர் விஜய் மீது வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லி பள்ளத்தில் தூக்கி தள்ளி விடுறாங்க சில பேர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனா சார் இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனையை வந்து ஆனா மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் சங்கீதா அவர்களை எதிர்த்தும் பல விஷயங்கள் பேசுறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தவிர்க்க வேணும்ன்ற, அதான் சொல்றேன், இதுல விஜய்க்கு ஆதரவோ சங்கீதாவுக்கு ஆதரவோ நம்ம பேசக்கூடாதுன்ற. அவங்க 2 பேரும் பேசிட்டோம். கடுமையான வார்த்தைகளால சங்கீதா அவர்களுடைய விஜயுடைய ஆதரவாளர்கள், நான் என்ன சொல்றேன், விஜயையும் கடுமையா எதிர்க்கிறாங்க, சங்கீதாவும் எதிர்க்கிறாங்க. இது பொது தளத்துல வந்து சங்கீதாவும் விஜயை எதிர்க்கிறாங்கன்னா அரசியல் ரீதியா வந்து திமுகவோ பாஜகவோ இந்த மாதிரியான அவர்கள் தான் வந்து தொண்டர்கள் தான் வந்து எதிர்க்காங்களே தவிர பொதுமக்கள் விஜய் எதிர்க்கல. பொதுமக்கள் விஜய் ஆதரிக்கிறாங்க, சங்கீதா அவர்களை தான் எதிர்க்காங்க. இப்போ அதாவது ஒரு பொண்ணை எதிர்க்கிறாங்க அதிக அளவுல. இல்ல, அது என்னன்னு சொன்னா, அது விஜய் ரசிகர்கள் விஜய் மீது உள்ள அதீத பாசத்தின் அடிப்படையில் நீ பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதான் சொல்றேன், இதுல நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இவன் பண்ணது தப்பு அவன் பண்ணது தப்பு இதுதான் சரியா, அது அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு அவங்க 2 பேரும் பிளஸ் அவன் இறைவனுக்கு மட்டும்தான். கண்டிப்பா விஜயுடைய தகப்பனாருக்கும் தெரியாது, தாய்க்கு தெரியாது. அதேமாதிரி சங்கீதாவுடைய தாய் தகப்பனாருக்கும் தெரியாது. இவ்வளைய விஜயுடைய பையனுக்கும் மகளுக்குமே என்ன நடந்தது முழு விவரம் தெரியாது. தந்தை தனியாக வந்து பிள்ளைங்கிட்ட இதுதான் நடந்ததுன்னு சொல்லியிருப்பார். தாய் வந்து இல்லை இதுதான் நடந்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம் மேபி. இவங்க 2 பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இடைப்பட்ட நீண்ட இடைவெளி வந்து கொஞ்சம் விடப்பட்டிருக்கு அந்த குடும்பத்தில். அப்போ பேசி முடிவு பண்ணியிருக்கணும். பட் இப்போ வந்து சங்கீதா தான் வந்து போய் நீதிமன்றத்தில் எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க. விஜய் விவாகரத்து கொடுக்கல. விஜய் விவாகரத்து கொடுத்தா கூட நீங்கள் லாஜிக்காக அப்படி பார்க்கலாம். உனக்காக 2 குழந்தைய பெற்று உனக்காக வந்து இவ்வளோ காலம் வாழ்ந்து இப்போ வந்து நீ தூக்கி வீசுறியா அப்படின்னு சொல்லி கூட விஜய்க்கு எதிராக பேசலாம் லாஜிக்காக. இது வந்து சங்கீதாவை அந்த அம்மாவை கேட்குறாங்க எனக்கு விவாகரத்து. அவங்க தான் சொன்னாங்களே சார், மியூச்சுவலாக நாங்கள் கேட்டோம், மியூச்சுவலாக அவர் கொடுக்க மாட்டேங்காரு, எவ்வளையோ தடவை இந்த விஷயத்த வந்து இப்படி பண்ணாதீங்க நான் சொல்லி பார்த்தும் கேட்கல, என்னால் முடியல, ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன கட்டுப்படுத்துறாரே தவிர அவர் சரிவர செயல்பட மாட்டேங்காரு, அதனால தான் நான் விவாகரத்து கேட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பெட்டிஷனில் தெளிவாக இருக்கே சார். அதுதான் சொல்கிறேன், அது அவங்க தான் இந்த பெட்டிஷனில் கேட்டிருக்காங்க விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு விஜய்க்கு வந்து விருப்பம் இல்லை. அவனுக்கு என்னென்னா பசங்க இவ்வளோ பெருசு வளர்ந்துச்சு, இது தேவையில்லாமல் இப்படி சர்ச்சை பண்ணுது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஒரு கால் நினச்சிருக்கலாம் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒப்பாட்டி சின்ன வீடு அந்தப்புறம் கன்னிமடன்னு இருக்குது, நமக்கும் அப்படி வச்சுட்டு போகலாமேன்னு நினச்சிருக்கலாம். பட் அது சங்கீதா வந்து அது பெருசாக்குது. அந்த கோபத்தில் விஜயும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் கோபமாக பண்ணுறாப்புல. இது அவங்க 2 பேர் விஷயமா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது பொதுதளத்தில் தூக்கி போட்டு இது சரி இது தவறு. ஆனா இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஞ்சனா நாச்சியார் அப்படின்றவங்க எல்லாம் பயங்கரமா விஜயை கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை இதற்கு முன்பு வர நான் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கல, அரசியல் ரீதியா விமர்சனம் அது வேற, விவகாரம் அப்படின்றது அதாவது விவகாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இது வந்து தனிநபருடைய விவகாரம் நான் விமர்சிக்காம இருந்தேன். ஆனா அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சில தொண்டர்கள் வந்து அதையே பின்பற்றுவார்கள் அப்படின்றப்போ இது தவறு, இவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பின்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது தவறு, அதனாலதான் இந்த மாதிரியான விமர்சனம் வந்து விஜய் மேல நாங்க வைக்கிறோம்னு சொல்றாங்களே. அதெல்லாம் சும்மா நம்ம என்ன சொல்றோம், ஒரு நல்ல தலைவர் கூட பழகினான்றதுக்காக அவனுடைய குணம் எல்லாம் நல்ல குணம் வந்துருக்கான். போலீஸ்காரன் புள்ள தான் திருடனா இருக்கானா இல்லையா?
நீதிபதி புள்ள தான் போய் சொல்கிறோன்னா இருக்கான். இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குது. அதனால் விஜய் கார்ன் அவுட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தாதீங்கன்ற என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். வேறு ஏன்னா இது அவங்க குடும்ப விஷயம். இப்போ நான் கூட விஜய் எவ்வளோ பேசியிருக்கேன். இதுதான் சாக்குன்னு வச்சுக்கிட்டு கிழிச்சி தொங்க போடணுன்னா 5 நிமிஷம் வேலை இருக்கார் இல்லையா? ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. எதிரியாக இருந்தாலும் நம்ம சண்டை போடுறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் மட்டும் நம்ம சண்டை போடக்கூடாது. புரியுதுங்களா? இது இன்னைக்கு நேற்று இல்லை, இது பல காலமாக விஜய் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷ், இன்னொரு பக்கம் சுரேஷ், திரிஷா, இப்படியெல்லாம் பேசிகிட்டே தான் இருந்தேன். நான் கூட ஒரு தடவை பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ அது குடும்ப விஷயத்துக்குள்ளே வந்ததுனால நம்ம அதை தவிர்த்துட்டு மற்ற அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கலாம். ஏன்னா அது பொது தளத்தில் இதே விஜய் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நான் எதிர்ப்பேன். ஏன்னு சொன்னால், நீ முஸ்லீமாக இருந்துட்டால் ஒரு பெண்ணை நீ திருமணம் பண்ணியிருக்க, அந்த பெண்ணு வேணான்னு சொல்லிட்டு கேட்குறா, அதாவது உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ ஏன் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்ற? இது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு நான் கேட்கலாம். ஆனால் பொதுவான சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விஜயுடைய தவறு எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குது. திருமணம் கடந்த உறவுகள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே ஒரு சோசியல் இதுவாக இருக்குது. இப்போ அவங்க மனைவி விவாகரத்துக்கு கோர்றாங்க அப்படின்போது அது அவங்களுக்கு உண்டான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இதில் பெரிய தவறு இருக்குது, இது விடக்கூடாது, இதை எதிர்த்து பொதுதளத்தில் கேச்சு தொங்க போடணும், விஜய்க்கு ஆதரவாக 4 பேர், விஜய்க்கு எதிராக. அதில் ஒரு பெண்ணு கூட பேசுது, குப்பை வாரவனுக்கு 4 பொண்டாட்டி இருக்குது, 3 பொண்டாட்டி இருக்குது, விஜய் அண்ணாவுக்கு இருக்கிறது என்னன்னு. பட் அதெல்லாம் தவிர்க்கணும். நான் சோசியல் மீடியா கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அது நாளைக்கு இது ஒரு சர்வசாதாரணமாகிடுச்சுன்னா இது எல்லா குடும்பத்திலும் பிரச்சனையாகும். நேற்று விஜயுடைய நிகழ்ச்சி கூட நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே என்ன நம்ம என்னுடைய நண்பர் அமீர் டைரக்டர் அமீர் கூட சொல்லியிருக்காப்புல, இது எப்படி பொண்டாட்டியும் பிள்ளையும் துரத்தி விட்டுட்டு இவர் போய் மகளிர் தினம் கொண்டாடுறாரு. இதெல்லாம் தவிர்க்கணும். அவர் அமீர் பாய் தவிர்க்கணும். ஏன்னு சொன்னால் அவர் சினிமாவில் இருக்கார், தெரியும் அந்த சினிமாவில் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாமே அவருக்கும் தெரியும், நமக்காக தெரியாது, எல்லாமே தெரியும். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சுசித்ரான்ற ஒரு பெண்ணு கொக்கைன் சப்ளை பண்ணாங்க. விஜயுடைய விஷயத்தில் கொக்கைன் சப்ளை பண்ணாங்க சொல்லிச்சா இல்லைங்களா? அதை பற்றியெல்லாம் ஏன் விவாதம் கொண்டு போகல யாரும்? இதே அந்த சுசித்ராவும் சொல்லுது, திரிஷா என்ன சொன்னாலும் அதுதாங்க விஜய் கேட்பாங்க. இன்றைக்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாருல. அப்போது திரிஷா விஷயத்தில் இன்றைக்கி உண்மைன்னு சொல்லிட்டுக்கிறீங்க. அப்புறம் சுசித்ரா சொல்லிச்சு, அது உண்மையாச்சு. அப்போ போலீஸுக்கு தெரியல அந்த கொகைன் சப்ளை பண்ணாங்க, கமலஹாசனுடைய ஃபங்க்ஷனில் சப்ளை பண்ணாங்க. எந்த நடிகர்கள் கொகைன் போதை வஸ்து யூஸ் பண்ணாத ஒரு நடிகரை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அத்தனை நடிகர்களும் பிடிச்சி போதை இதில் டெஸ்ட் பண்ண முடியுமா? பட் விஜய் அந்த குடும்ப விஷயத்தில் அரசியலாக பார்க்குவது அயோக்கியத்தனம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை, ஒவ்வொரு மாதிரியான விடயங்களை பூதாகரமாகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனையை அரசியல் ஆக்கக்கூடாது. இல்லை, ஏன்னா அவங்க பொண்ணு இருக்கு, பையன் இருக்கான். இது இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பையனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், பெண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குமா இருக்காது? அப்போது அவங்க அது பொதுதளத்தில் தலையே காட்ட முடியாத நிலை ஏன் நீங்கள் உருவாக்குறீங்க? இதுக்கு மெயின் ஊடகம் தானே. 5 விசா 10 விசா. நான் என்ன சொல்கிறேன், சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணிடுவேன். அந்த விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணதில் அந்த அம்மா என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அதெல்லாம் பொதுதளத்தில் போகிறீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? இருக்கா? நான் கேட்குறேன். ஏன்னா இதை பெருசாக்குவது தானே நீங்கள் இப்போது விஜய் அப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலை இருக்குது. இதனால் அந்த பசங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மெச்சூர்டாக இருந்தால் இதுலேருந்து மீள்வாங்க. மேபி மெச்சூர்டு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க தவறான வழியை தேர்ந்தெடுத்துருப்பாங்க. இதை தான் சிந்திக்கணுன்ற நான், வேறு ஒன்றும் இல்லை. சங்கீதம் 1000 விஷயம் சொல்லியிருக்கான், அதெல்லாம் வரியாக நீ பேப்பரில் போடுற, பத்திரிக்கையில். ஏண்டா பத்திரிக்கையில் போடுறது எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது? இவ்வளோ கருத்துக்களாக இல்லை, நாடு முழுக்க அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஃபைல்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அப்பாவி குழந்தைகளெல்லாம் கற்பழித்து கொண்டு அதை கறியை தின்னா அதை பற்றி எந்த நாயும் போடுறது இல்லையே.
விஜய் மனைவி சங்கீதா கொடுத்து நீதிமன்றத்தில் போய் தனக்கு மெனக்கட்டு நின்று அதை எடுத்து வரியாக எடுத்தால் தான் போடணும், வரியாக இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு. அது விவாகரத்துக்கு வரும்போது 1000 வைக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா சார். இப்போ ஒரு தனிநபருடைய குடும்ப பிரச்சனையை அரசியலாக்குவது தவறு, அதை அவர் பார்த்துக்குவாரு அப்படின்றது குறித்தும், விஜய அரசியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு பல்வேறு கருத்துகள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதை அரசியல் ரீதியா எதிர்த்தாதான் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவரங்களை, அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.